யாத்திரை யாத்ரா அண்ட் ஹாலிடேஸ். அமர்நாத் யாத்திரை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 7 days ப்ரோக்ராம் இருக்கு. கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் இந்த 4 ஆலயங்களோட கைலாஷ் மானசரோவர் யாத்திரை. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு ஒரு தாட்டி வரக்கூடிய கைலாஷ் மகா கும்பமேளான்னு சொல்லுவாங்க. காசி யாத்திரை எல்லா இந்துக்களும் கட்டாயமாக போக வேண்டிய ஒரு புனித தலம். பசுபதிநாத், முக்திநாத் அண்ட் நேபாள் யாத்திரை இது மொத்தம் 10 நாட்களை கொண்டது. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் 6 கைலாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிறோம் சென்னை ட்ரேட் சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஎஃப், அதாவது ட்ராவல் அண்ட் டூரிசம் ஃபேர் போயிட்டுருக்கு. இது என்னையிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 20, 21, 22 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இங்கே டூரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மகாராஷ்டிரா டூரிசம், இந்தியா டூரிசம், கோவா டூரிசம், கேரளா டூரிசம், அது மட்டும் இல்லை நேபாள் டூரிசம் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு முக்கியமானது ஒன்று பார்த்தேங்க. அதாவது என்ன, யாத்திரை யாத்ரா அண்ட் ஹாலிடேஸ். இது வந்து என்ன, ஒரு ஆன்மீக பயணம், எங்களோட புனித யாத்திரைகள், சுற்றுலா அப்படின்னு போட்டிருக்காரு. நம்ம வந்து என்னன்னா இங்கே நிறைய என்னென்ன யாத்திரை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அமர்நாத் வைஷ்ணவி தேவி யாத்திரை, அது மட்டும் இல்லை சார்தாம் யாத்திரை, கைலாஷ் மானசரோவர் யாத்திரை, அதே மாதிரி காசி அயோத்தியா யாத்திரை, முக்திநாத், பசுபதிநாத், நேபாள் யாத்திரை, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராமாயண யாத்திரை, நங்கை, ஆதி கைலாஷ் ஓம் பர்வதம் யாத்திரை, இந்த மாதிரி நிறைய யாத்திரை வந்து இருக்கு. நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இது வந்து யாத்திரை.com 25 வருஷமாக நாங்கள் வந்து யாத்திரை.comன்ற இந்த நிறுவனத்து மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை வந்து நாங்கள் வந்து அமர்நாத், சார்தாம், கைலாஷ, முக்திநாத், காசி, நவதோரகா, ராமாயண யாத்ரா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான புண்ணிய தலங்களுக்கு நாங்கள் வந்து பயணிகளை அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டல் பேக்கேஜ். சென்னையிலேருந்து போகக்கூடிய விமான டிக்கெட், அங்கே தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம், தமிழ்நாடு சாப்பாடு, தமிழ்நாடு இங்கேருந்தே வந்து எங்கள் கூட சமையலக்காரர்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இட்லி, பொங்கல், வடை, பூரி அந்த மாதிரி தமிழ்நாடு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க. எல்லா இடங்களையும் எங்களுடைய தமிழ் கைடு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து தமிழ் கைடு வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் தங்கிட்டு ஏசி வால்வோ பஸ் அல்லது இனோவா கார் மூலிமா நீங்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த யாத்திரை.com மூலிமா வரக்கூடிய எல்லா யாத்திரைகளுக்கும் மேக்சிமம் கோயில்கள் வந்து நாங்கள் கவர் பண்ணுவோம். இப்போ வந்து சார்தாம்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்குது. கைலாஷ்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களை வந்து நாங்கள் கவர் பண்ணுறோம். அந்த மாதிரி அமர்நாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் இந்தியாவோட நம்பர் 1. கிட்டத்தட்ட அமர்நாத்தில் வைஷ்ணவி தேவி ஹெலிகாப்டர் டிக்கெட், அமர்நாத் யாத்திரை ஹெலிகாப்டர் டிக்கெட் எல்லாமே இந்த பேக்கேஜில் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணி தரோம். இது வந்து பெஸ்ட்டு சர்வீஸ். உங்களுக்கு தேவைப்படுறவங்க எங்களுடைய நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள். சென்னை, கோயம்பேடில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமை நிறுவனத்தையும், திருப்பத்தூர் அண்ட் விசாகப்பட்டினத்தில் பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். அமர்நாத் யாத்திரை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 7 days ப்ரோக்ராம் இருக்குது. சென்னையிலேருந்து ஃப்ளைட் மூலயமா ஸ்ரீநகர் போயிட்டு, அங்கேருந்து இனோவா கார் மூலயமா சோன்மார்க் போயிட்டு, சோன்மார்க்லேருந்து ஹெலிகாப்டர் மூலயமா பஞ்சதரணி போயிட்டு அமர்நாத் குகையை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி சோன்மார்க் வந்துட்டு, சோன்மார்க்லேருந்து ஸ்ரீநகருக்கு இனோவா காரில் வந்துட்டு, ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டு, ஜம்முலேருந்து இனோவா கார் மூலயமா கட்ரா போயிட்டு, கட்ராவிலேருந்து ஹெலிகாப்டர் மூலயமா கட்ரா மேலே வைஷ்ணவி தேவி தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி கட்ராவுக்கு ஹெலிகாப்டர் மூலிமா வந்து அதுக்கப்புறம் ஜம்முவில் இருக்கக்கூடிய இடங்களில் தரிசனம் பண்ணிவிட்டு ஜம்முலேருந்து ஃப்ளைட்டு மூலிமா சென்னை வர்றதுக்கு மொத்தம் 7 நாள் ட்ரிப்பு. விமானம், ஹெலிகாப்டர் மற்றும் இனோவா கார் பயணம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ட்ரெயின் ட்ரிப் இருக்குது. இங்கேருந்து போக வர ட்ரெயின், அங்கெல்லாம் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் அண்டு லோக்கலில் வந்து வேன் அண்டு பஸ் இருக்குது. அந்த ட்ரிப் இருக்குது. அது வந்து 13 நாள் வரும். ஸோ உங்களுக்கு அமர்நாத் அண்ட் வைஷ்ணவி தேவி ரெண்டும் இணைந்த ஒரு பேக்கேஜ். கண்டிப்பாக இதில் புக் பண்ணி தரிசனம் செய்யுங்கள். யாத்திரை கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் இந்த 4 ஆலயங்களோட வழியில் இருக்கக்கூடிய 85க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கக்கூடிய யாத்திரை. இது வந்து இங்கே சென்னையிலேருந்து போக வர டேராடூனுக்கு விமானம், அங்கேருந்து 5 பேருக்கு ஒரு இனோவா காரு. அந்த இனோவா காரில் போயிட்டு கிட்டத்தட்ட 85 ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வருவோம். இதுக்கு வந்து 10 நாள் மொத்தம் டைம் ஆகும். இந்த 10 நாள் யாத்திரைக்கு வந்து நம்ம விமானம் மூலிமா போகிறோம். விமானம் மூலிமா போக முடியாதவங்க வந்து ட்ரெயின் மூலிமா வரலாம். சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு, டெல்லியிலேருந்து டேராடூனுக்கு ரயில் மூலிமா வந்துட்டு, அங்கேருந்து ஏசி பஸ் மூலிமா கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் வழியில் இருக்கக்கூடிய 50 ஆலயங்களை தரிசனம் பண்ணிட்டு சென்னைக்கு வருவாங்க. இது வந்து சார்தாம் யாத்திரைன்னு சொல்லுவோம்.
இந்த சார்தாம் யாத்திரை இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை சார் என்னால் ரொம்ப இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப ஈஸியாக வேணும்னாக்க டேராடூன்லேருந்து ஹெலிகாப்டர்லேயே போயிட்டு ஹெலிகாப்டர்லேயே வர மாதிரி பேக்கேஜ் இருக்குது. 6 நாள் பேக்கேஜ் சார்தாம் ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் சார்ட்டர்ட் ஹெலிகாப்டர் மூலிமா இந்த பேக்கேஜை பண்ணுறோம். ஸோ இந்த பேக்கேஜ் வேணும்னு எங்களோட தொடர்பு கொள்ளலாம். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை இது வந்து பார்த்திங்கன்னா 60 வருஷத்துக்கு ஒரு தாட்டி வரக்கூடிய கைலாஷ் மகா கும்பமேளான்னு சொல்லுவாங்க. எப்படின்னாக்க திபேத்திய வருஷத்தில் குதிரை வருஷமோ அதே மாதிரி பஞ்சபூத தலங்களில் நெருப்பும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய இந்த நெருப்பு அண்டு குதிரை வருடத்தில் 60 வருஷத்துக்கு ஒரு தாட்டி நடக்கக்கூடிய கைலாஷ் மகா கும்பமேளான்னு சொல்லுவாங்க. இந்த கைலாஷ் மகா கும்பமேளான்றது மானசரோவர் ஏரியும் ராவணன் ஏரியும் ஒன்றாக ஜாயின் ஆகக்கூடிய கங்கா கனால் என்ற இடத்துல நீங்கள் ஒரு தாட்டி குளிச்சிங்கனாக்க 13 முறை குளிச்ச மாதிரி உங்களுக்கு புண்ணியம் வரும். அதே மாதிரி நீங்கள் கைலாஷ ஒரு முறை தரிசனம் செஞ்சாக்க 13 முறை கைலாஷ தரிசனம் செஞ்ச புண்ணியம் இந்த வருடத்தில் எந்த டைம் வேணாலும் கைலாஷ் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த புண்ணியம் வரும். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா யாத்திரை.com மூலிமா பேக்கேஜ் இருக்குது. 10 days ஃப்ளைட் அண்ட் ஹெலிகாப்டர், இனோவா கார் அண்ட் பஸ், இந்த 4 சேர்ந்த மாதிரி 10 days பேக்கேஜ் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காட்மண்டு ஃப்ளைட்டில் போயிட்டு காட்மண்டுலேருந்து ஏசி பஸ் மூலிமா கைலாஷ் போயிட்டு திருப்பி காட்மண்டு வந்து இந்தியாவுக்கு வர மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது வந்து 13 நாள் பேக்கேஜ். அது 2 வகையான பேக்கேஜஸ் இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக 70 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக், ஹார்ட் சர்ஜரி கண்டிப்பாக வந்திருக்கக்கூடாது. உங்களோட உடல் நலம் ரொம்ப முக்கியம். காசி யாத்திரை எல்லா இந்துக்களும் கட்டாயமாக போக வேண்டிய ஒரு புனித தலம். இந்த காசி யாத்திரை வந்து யாத்திரை.com மூலிமா 5 நாள் பேக்கேஜ் நாங்கள் பண்ணுறோம். சென்னையிலேருந்து கிளம்பி போயிட்டு காசி 2 நாட்கள், கயா புத்தகயா 1 நாள், அலகாபாத் திரிவேணி சங்கமம் 1 நாள், அயோத்தியா 1 நாள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டல், உங்களுக்கு வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கார் மூலிமாவும், அதுக்கப்புறம் கங்கையில் காசியில் வந்து உங்களுக்கு போட் ரைடு அண்ட் அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் போட் ரைடு, 3 வேளை தமிழ் சாப்பாடு, தமிழ் கைடு எல்லாமே உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுறோம். பசுபதிநாத், முக்திநாத் அண்ட் நேபாள் யாத்திரை இது மொத்தம் 10 நாட்களை கொண்டது. சென்னையிலேருந்து விமானம் மூலியமாக கோரக்பூர் போயிட்டு கோரக்பூர்லேருந்து இருக்கக்கூடிய கோயில்களை பார்த்துட்டு லூமினி புக்தர் பிறந்த இடம் லூமினி பார்த்துட்டு அங்கேருந்து போக்ரா போயிட்டு போக்ராலேருந்து மினி ஃப்ளைட் மூலிமா ஜோம்சம் போயிட்டு சாலக்கிராம பெருமாளைய முக்திநாத் பெருமாளை பார்த்துட்டு தரிசனம் செஞ்சுட்டு அங்கேருந்து திருப்பியும் மினி ஃப்ளைட் மூலிமா ஜோம்சம் டு போக்ரா வந்துட்டு போக்ராவில் இருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசனம் பண்ணிவிட்டு போக்ராவிலிருந்து காட்மண்டு வர வழியில் மணக்காமா சக்திபீட ஆலயம் மணக்காமா தேவியை தரிசனம் பண்ணிட்டு காட்மண்டு வந்துடுவோம். காட்மண்டில் வந்து பசுபதிநாத், ஜலநாராயணன், குகேஸ்வரி சக்திபீடம் ஆகிய ஆலயங்களை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய டோலேஸ்வர் மகாதேவ், கேதார்நாத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய டோலேஸ்வர் மகாதேவை தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு காட்மண்டில் தங்கிட்டு திருப்பி அடுத்த நாள் காட்மண்டுலேருந்து மினி ஃப்ளைட் மூலிமா ஜனக்பூர் போயிட்டு ஜனக்பூரில் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்த அந்த கல்யாண மண்டபத்தை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து சீதாமாரி பார்த்துட்டு சீதாமாரியிலேருந்து கோரக்பூர் வந்துட்டு கோரக்பூர்லேருந்து சென்னை வரக்கூடிய பேக்கேஜ் 10 நாள் பேக்கேஜ். இதில் வந்து 5 ஃப்ளைட்டு, உங்களுக்கு ஏசி பஸ் ட்ராவல், 3 ஸ்டார் அண்ட் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தமிழ்நாட்டு சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தமிழ் கைடோடு உங்களுக்கு பார்ப்போம். கிட்டத்தட்ட 35 கோயில்கள் நீங்கள் இந்த பேக்கேஜில் வந்து தரிசனம் செய்வீங்க. ராமாயண யாத்திரை பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் யாத்திரை.com மூலிமா 10 நாள் டூர் பேக்கேஜ் இருக்குது. சென்னையிலேருந்து விமானம் மூலம் கொழும்பு நகரம் போயிட்டு கொழும்புலேருந்து பயணத்தை நம்ம துவங்குறோம். கொழும்புலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மொத்த ஸ்ரீலங்காவையும் நம்ம வந்து 10 நாளில் போயிடுவோம், தரிசனம் பண்ணிவிடுவோம். இந்த 10 நாளில் 85க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசனம் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அறுபடை வீடு சொல்லக்கூடிய மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அறுபடை முருகன் ஆலயங்களை தரிசனம் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம இங்கே சொல்லக்கூடிய பஞ்சகேதாரங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம இந்தியாவில் சொல்லுவோம் பஞ்சகேதார சிவன் ஆலயங்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பஞ்ச சிவலிங்கங்களை நம்ம தரிசனம் பண்ணுவோம். நல்லூர் முருகன் ஆலயம், சக்தி பீடங்கள், நாகபூஷணி சக்தி பீடம், அதுக்கப்புறம் வந்து திருக்கோணேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சக்தி பீடம், எல்லா சக்தி பீடத்தை தரிசனம் பண்ணிட்டு அந்த 10 நாள் ட்ரிப்பில் ராமர் பயணம் பண்ண அந்த வழிகளில் இருக்கக்கூடிய நகுலேஸ்வரன் ஆலயம், அதுக்கப்புறம் வந்து சிகாரியா கோட்டை, அதுக்கப்புறம் வரக்கூடிய சீதை சிறை வைக்கப்பட்டிருந்த நுவரெலியா அசோகவனம் ஆகிய இடங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட இடம் அந்த விபீஷணன் கோயிலை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கொழும்பு விமான நிலையத்தை வந்து கொழும்புலேருந்து சென்னையை வந்து அடைகிறோம். மொத்தம் 10 நாள் ப்ரோக்ராம். இந்த 10 நாள் ப்ரோக்ராமில் 85க்கும் மேற்பட்ட ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் 6 கைலாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 6 கைலாயத்தில் 5 கைலாயம் உலகத்தில் இருக்குது, ஒரு கைலாயத்தை நம்ம பார்க்க முடியாது. அந்த 5 கைலாயங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய 5 கைலாயங்களில் முதல் கைலாயமாக இருக்கக்கூடிய
ஆதி கைலாய மலையை நம்ம இந்த பயணத்தில் வந்து தரிசனம் செய்கிறோம். இது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு இந்த ஆதி கைலாய மலை. ஆதி கைலாயமும் ஓம் பர்வத யாத்திரை. இந்த ஓம் பர்வத என்ற இடத்துல தான் வந்து உலகுக்கு முதல் ஓம் என்ற எழுத்து வந்து மலையில வந்து உங்களுக்கு தரிசனம் தரப்பட்டது. அந்த இடத்த நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யாத்திரையில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் இடமாகிய லிப்புலேக் பாஸ்ல இருந்து கைலாஷ் மானசரோவர தூரத்திலிருந்து தரிசனம் செய்ய போகிறோம். இந்த யாத்திரை தான் ஆதி கைலாஷ், ஓம் பர்வத் அண்ட் கைலாஷ் தூர் தர்ஷன் யாத்திரை. இது வந்து மொத்தம் 6 நாட்களை கொண்டது. மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள யாத்திரை.com தொடர்பில் இருங்கள். இன்ப சுற்றுலா உள்நாடு அண்ட் வெளிநாடு. காஷ்மீர் 5 நாட்கள், லே லடாக் 7 நாட்கள், கேங்டாக் டார்ஜிலிங் 5 நாட்கள், ராஜஸ்தான் 7 நாட்கள், அந்தமான் தீவுகள் 5 நாட்கள், சிம்லா, குலுமனாலி, மணிகரன் 6 நாட்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படுபயன் வெஹ்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாடுபவர். நடுவுநிலை தவறி நடக்காதவர்கள் பிறர் பொருளுக்கு பேராசைப்படுவதால் வரும் தீயவைகளைக் கண்டு தவறு செய்ய மாட்டார்கள். பெபிள்ஸ் தமிழ்.